வணக்கம்ங்க. 25/4/2024 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் 6 பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம். 2 விதமான தீவனங்கள்ங்க. ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம், இன்னொன்று வந்து ட்ரை தீவனம். இரண்டுமே 45 கிலோ பேக்கிங்கில் வருதுங்க. இரண்டுமே ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டருக்கு நம்மளுடைய வாகனத்தில் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோம். ஈரப்பதமிக்க தீவனம் 45 கிலோ 550 ரூபாய்க்கு டெலிவரிங்க. வர தீவனம் 45 கிலோ 1100 ரூபாய்க்கு டெலிவரிங்க. வீடியோ பதிவில் முதல்ல பார்க்குறது 4வது ஈத்து காரி மாடுங்க. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே கன்று இனிருங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. மடிக்கூச்சம் இல்லை, உடல் கூச்சம் இல்லை, எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் தொட்டு நீவிக்கலாமுங்க. ரொம்ப ஒரு பொறுமையான மாடுங்க. நல்ல குணவனம், நல்ல தோல் நைஸுங்க. நல்ல ஜெட் பிளாக் நிறத்தில் தெளிவான ஒரு மாடு. லோக்கலில் பெருந்துறையில் இருந்த மாடு தானுங்க. இப்போ வந்து 3 நாள் ஆச்சுங்க. வந்ததுக்கு குடல் புழு நீக்கம் பண்ணதுலேருந்து மாடு வந்து நல்லா தண்ணி குடிச்சு நல்லா தெளிஞ்சிடுச்சுங்க. நேரம் 2 லிட்டர் பால் கறந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. காங்கைங்கன்று போடும். 4 காம்பில் பூ மாதிரி பால் வருங்க. 4வது ஈத்து காரி சினை மாட்டினுடைய விற்பனை விலை 44,000 ரூபாய்ங்க. ஏன்னா எல்லோரும் எதிர்பார்க்குறது மடிக்கூச்சம் இருக்கக்கூடாது, உடல் கூச்சம் இருக்கக்கூடாது, நேரம் 2 லிட்டர் பால் வேணும், கறவைக்கு கால் அணைக்கக்கூடாது, பெண்கள் பிடிக்கணும், சுழி சுத்தமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதை பூர்த்தி செய்யுதுங்க. விலையிலும் இருக்குது. பால் கறந்துட்டு நீங்கள் விற்பனை செஞ்சால் கூட கண்டிப்பாக நஷ்டம் வராதுங்க. 4வது ஈத்து 9 மாதம் சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாங்க. புறமடி பார்த்திங்கன்னா அருமையான மடிங்க. நல்ல அகலத்தில் நல்ல தோல் நைஸில் தெளிவாக இருக்குதுங்க. அதனால் நம்ம நாள்தோறும் விற்பனை பதிவுகள் போடுறோம். பதிவுகளின் வழியாக ஒரு மாட்டை பற்றி தெளிவான விளக்கம் நம்ம சொல்லிடுறோம். ஒவ்வொரு பதிவும் அந்த 2 நிமிடம் ஓடுற மாதிரியான பதிவாக தான் இருக்குங்க. அந்த 2 நிமிட பதிவை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யலாமுங்க. ஆனால் நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு அதை பற்றி முழுமையாக விளக்கம் கேட்காமையே வந்து ஃபோன் பண்ணிடுறாங்க. அப்புறம் வந்து நாங்கள் இப்படி எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. அதனால தான் அந்த 2 நிமிட வீடியோவை முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் தேர்வு பண்ணுங்கள். அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க முதல் ஈத்துங்க. 2 பல்லுங்க. இன்று காலை ஈனிய பால் மயிலை காலை கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு நம்ம வந்து முதல் நேரமே வந்து பார்த்திங்கன்னா கண் அப்படி விட்டுட்டு கறந்தோம். எந்த தொந்தரவும் இல்லைங்க. ஏன்னா கிடாரி வந்து கண்ணுக்குட்டியிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா தொட்டு நீவி நல்ல பழக்கத்தில் வச்சுருந்தாங்க. மடிக்கூச்சம் இல்லை, உடல் கூச்சம் இல்லைங்க. நல்ல கொம்பு தலையில் சீரான கிடாரி. கண்ணும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பால்மயிலை கண்ணு, காலை கண்ணுங்க. மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குது. காலை கன்று இன்று காலை தான் ஈனுச்சுங்க. கறவைக்கு கால் அணைக்காமையே நிற்கிதுங்க. தலையீத்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு 10 நாள் மட்டும் ஒருத்தர் சும்மா முன்னாடி நின்றுக்கிட்டு கண்ணை விட்டுட்டே நம்ம அப்படியே கறந்தோம்னா மாடுகள் வந்து நகர்ந்து போகாதுங்க. அதுக்கப்புறம் கண்ணை பிடிச்சி கட்டிட்டு கறந்தோம்னா போதுமானதுங்க. நம்ம போடுற அனைத்து ஈத்து மாடுகளுமே வந்து பார்த்திங்கன்னா தலையீத்தில் யாரோ ஒருவரால் பழக்கப்படுத்தப்பட்டதுனால தான் இன்றைக்கி இத்தனை மாடுகளுமே இருக்குதுங்க. அதனால் தலையீத்து மாடுகள் எல்லாமே குறும்பண்ணும் பாலுக்கு நிற்காது அப்படிங்கிறது இல்லைங்க. அந்த ஒரு 10 to 15 நாள் மட்டும் அந்த மடி கூச்சம் இருக்கிறதுனால சின்ன சின்ன நகர்வுகள் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் இதெல்லாம் வந்து கண்ணுக்குட்டியிலேருந்தே நல்லா பக்குவப்படுத்தி நீவி கொடுத்து தெளிவாக கொண்டு வந்திருக்கிறனால பெரிய குறும்பு எதுவுமே இல்லைங்க. மாடு ரொம்ப பொறுமையான மாடு. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். சுழி சுத்தமாக இருக்குது. 2 பல்லு தானுங்க. நல்ல கூரான கொம்பு அமைப்பில் இருக்குது. விற்பனை விலை 39,000 ரூபாய்ங்க. நல்ல மாடுங்க. தரமான காலக்கண்ணோட பல்லு பாக்கியில் நல்ல குணவனத்தில் பொறுமையாக இருக்குது. ஒரு 10-15 ஈத்து வச்சுக்கணும், தலையீத்து மாடாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாம். நேரில் வந்து பார்த்தும் கூட வாங்கிக்கலாம், இல்லை வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம். விற்பனை விலை 39,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வருங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4 பல்லுங்க. 2ஆம் ஈத்துங்க. ஒரு புங்கனூரும் காங்கேயம் கிராஸான மாடுங்க. அதாவது காங்கேய மாட்டுக்கு புங்கனூர் செனையூசி போட்டு பிறந்த மாடுங்க. காலை கன்று இனி 20 நாள் ஆகுதுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. நேரம் 1 லிட்டர் பால் நம்ம கறந்துக்கலாம். 4 பல்லு 2வது ஈத்துங்க. 20 நாள் ஆன காங்கைங்கன்று மயிலக்கண்ணு காலக்கண்ணுங்க. கண்ணு வந்து நல்ல பெருங்கண்ணாக தான் வருங்க. தாய் மாடு மட்டும்தான் குட்டை மாடு. கறவைக்கு கால் அணைக்காமல் கறக்கலாமுங்க. காம்பு அப்படி பூங்காம்புங்க. அதே மாதிரி நல்ல ஊசி காம்புங்க. கறக்கிறதுக்கு ரொம்ப ஒரு எளிமையாக இருக்குதுங்க. கறக்கிற வீடியோவும் இதில் நம்ம போட்டிருக்கிறோமுங்க. காங்கை மாட்டுக்கு புங்கனூர் செனையூசி போட்டு பிறந்த மாடு. ஒரு ஈத்து ஈனி 2ஆம் ஈத்து காலக்கண்ணோடு இருக்குது. காலக்கண்ணுக்கு 20 நாள் வயதாகுது. பாலோட அளவீடு நேரம் 1 லிட்டர் பால் நம்ம கறந்துக்கலாமுங்க. கண் 1 லிட்டர் பால் ஊட்டும்.
மடிகால் சுத்தம் வந்து ரொம்ப அருமையான மடிகால் சுத்தம்ங்க. பால் கறக்கிற வீடியோவுமே இதில் நம்ம இணைச்சிருக்கிறோமுங்க. பால் கறந்ததுக்கப்புறம் எடுத்த வீடியோவை தான் நீங்கள் முன்னாடி பார்க்குறீங்க. பால் கறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த மடியோட வீடியோவை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. காம்புகள் வந்து நல்ல ஊசி காம்பு, கால் அணைக்காமையே நிற்கிதுங்க. குட்டமாட்டு பால் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. கால் அணைக்காத மாடாக பல்லு பாக்கியில் வேணும்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாமுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 31,000 ரூபாய்ங்க. நிறைய நண்பர்கள் வந்து குட்டமாடு வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. கறவைக்கு கால் அணைக்காத மாடாக இருக்கணும், பூங்காம்பாக இருக்கணும், பல்லு பாக்கியாக இருக்கணும்னு. கண்டிப்பாக எல்லாத்தையுமே இது பூர்த்தி பண்ணுங்க. வண்டியில் வந்தோன்னையுமே நம்ம எடுக்கிறோமுங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மாடு ரொம்ப ரொடக்குன்னு இருக்குது. நேற்றைக்கு இன்னைக்கு பதிவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய இதில் வீட்டில் பார்த்திங்கன்னா மாடு நல்லா தெளிஞ்சிக்கிச்சிங்க. ஒரு 4 நாள் நம்மகிட்ட இருந்ததுன்னா கண்ணை நல்லா மேவி ஒரு 1-1.5 வரைக்கும் கூட கறக்கலாம். நல்ல நரம்பு தாரை இருக்குது. அதே மாதிரி தமறு நல்ல பூங்காம்பு, அருமையான தமறு அமைப்புங்க. புது இடம் அப்படிங்கிறதுனால சுற்றிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் குருவலாக கட்டியிருக்கிறோங்க. ஏன்னா கண்ணுக்குட்டியும் உயரம் கம்மியாக இருக்குது, மாடும் உயரம் கம்மியாக இருக்கிறனால கண்ணு போட்டு விஸ்குன்னு இடிச்சுன்னா மாடு நகர்றதுக்கு பார்க்குது அப்படிங்கிறதுக்காக கண்ணையும் குருவலாக கட்டிட்டு மாட்டையும் வந்து குருவலாக கட்டியிருக்கிறோங்க. உங்கள் இடத்துக்கு வருதா 1 நாள் 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா இடம் மாறுதலுக்காக ஒருத்தர் முன்னாடி நின்றுட்டு பால் கறங்க. மாடு இயல்பாகிக்கிச்சு அப்படின்னா எப்பவும் போல் கண்ணை மாட்டை கீழே கட்டிட்டு கூட கறக்கலாம், இல்லை இந்த மாதிரி போஸ்டில் கட்டிட்டும் கறக்கலாமுங்க. கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. காலை மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குது, 4 பல்லில் இருக்குது. நேரம் 1 லிட்டர் பால் நம்ம கறந்துக்கலாம். அதுபோக கண்ணுக்கு 1 லிட்டர் பால் சுத்தமாக இருக்குங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 31,000 ரூபாய்ங்க. குறைஞ்ச விலையில் குட்டமாடு வேணும்னு நினைக்கிறவங்க சுழி சுத்தமான மாடாக கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். வந்து கறந்து பார்த்தும் நீங்கள் வாங்கிக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல கறவைத்திறன் இருக்கக்கூடிய, கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லாத வட்டக்கொம்பு மயிலை மாடுங்க. காலை கன்று 20 நாள் ஆகுதுங்க. மாடு ஈத்து 3வது ஈத்துங்க. 3வது ஈத்து 20 நாள் ஆன காலக்கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. பாலோட அளவீடு காலையில் 2.5 சாயங்காலம் 2.5 5 குடி பால் பீச்சலாமுங்க. நல்ல கறவைத்திறனோடு இருக்கக்கூடிய மாடு, கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். குணவனத்தில் இருக்குது. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 47,000 ரூபாய். அதே மாதிரி பூங்காம்பு அமைப்புங்க. யார் வேணாலும் பிடிச்சி கறக்கிறதுக்கு முதல் முறை கறந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ரொம்ப பூங்காம்பாக இருக்கணும், பால் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. ஒரு மாட்டை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் மாடு வந்து குறும் பண்ணுதா, யதார்த்தமாக இருக்குதா அப்படிங்கிறது. மாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அசை போட்டுக்கிட்டு யார் கறக்குறாங்கன்னு கூட அதை பற்றி யோசனை இல்லாமல் ரொம்ப அமைதியாக நிற்கிதுங்க. ஈத்து 3வது ஈத்து, காலக்கண்ணு, கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 48,000 ரூபாய்ங்க.
நல்ல குணவனம்ங்க. கால் அணைக்க வேண்டாம். கண் அருமையான கண், காலக்கண்ணு. மாடு கண் சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பிடிச்சிக்கலாம். 2 பேருமே கறந்து உட்காந்து கறந்து எந்திரிக்கிறதுக்கு மொத்தமாக ஒரு 3 நிமிஷம் தான் ஆகுங்க. அந்த மாதிரி குணத்தில் அருமையான மாடுங்க. முதல் முறை வாங்குறவங்க பொறுமையான மாடாக, நல்ல கறவை திறன் இருக்கிற மாடாக, கறவைக்கு கால் அணைக்காத மாடாக, பெண்கள் பிடிக்கிற மாதிரி, பெண்கள் கறக்கிற மாதிரி பூங்காம்பில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. நாம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மரச்செக்கில் ஆட்டின விளக்கெண்ணெய் எப்போவுமே வந்து வச்சுருப்போமுங்க. எதுக்குன்னா காம்பில் வந்து பார்த்திங்கன்னா வெடிப்பு வந்துடக்கூடாது, வெய்ய காலத்தில் நம்ம கறக்கிறதுக்கு வந்து சௌரியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்போவுமே மரச்செக்கில் ஆட்டின விளக்கெண்ணெய் 5 லிட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. கொம்புக்கு போடுறதும் விளக்கெண்ணெய் தான் போடுறோம், மடிக்கும் போடுறதும் விளக்கெண்ணெய் தான் நம்ம போடுறோமுங்க. ஏன்னா நேற்று வரைக்கும் வேறு ஒருத்தர் கறந்துருப்பாங்க. அதனால் மடி சுத்தமாக கழுவிட்டு தரம் பொறுமையாக வந்து எண்ணெய் போட்டுட்டு நம்ம வந்து கறக்கும்போது மாடுகளுக்கும் வந்து அந்த அழுத்தம் இருக்காது, கறவைக்கு ரொம்ப எளிமையாக இருக்குங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 48,000. ஒரு நாளைக்கு கண்ணுக்கு போகவே ஒரு 5 லிட்டர் வரை கறவை கறந்துக்கலாம். பால் கறந்துட்டு விற்றிங்கனாலும் கண்டிப்பாக நஷ்டம் போகாது. முதல் முறை கறக்கிறவங்களுக்கு ஏற்ற தரமான மாடுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து மயிலை மாடுங்க. கறவைக்கு வந்து கால் அணைச்சி பால் கறக்கணும். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம். பெண்களே பிடிச்சி பெண்களே கறந்த மாடுங்க. நல்ல பெருவெட்டான மாடு. மாடு கன்று 2ம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா நேற்று மாலை தான் ஈனுச்சுங்க. சீம்பால் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கன்று ஊட்டினது போகவே 2 லிட்டர் பால் இருக்குதுங்க. கன்று இளங்கண்ணு அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஆரம்பத்தில் நின்றுட்டுருக்கும். அதுக்கப்புறம் அந்த கயிறு போட்டு பழக்கம் இல்லாதனால கண்ணுக்குட்டி வந்து கீழே படுத்துக்கிச்சிங்க. மற்றபடி வந்து எந்த தொந்தரவும் இல்லை. மாடு கன்று சுழி சுத்தம், கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாடு. பெரியவங்க ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்துக்கலாம், யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா மயில கன்று காலக்கண்ணுங்க. கன்று நேற்று மாலை தான் ஏனுச்சுங்க. நஞ்சுக்கொடி போட்டுருச்சு. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். பெண்கள் பிடிச்சிக்கலாம், பெண்கள் பால் கறக்கலாம். கடந்த 2 ஈத்தாகவே பெண்களோட பராமரிப்பில் தான் இருந்த மாடுங்க. நல்ல கொம்பு தலையில் நல்ல பெருவெட்டான மாடு. முதல் முறை வாங்குறவங்க பெண்கள் கறக்கிற மாதிரி மாடாக வேணும், பூங்காம்பில் வேணும், நேரம் 2 லிட்டர் கறவையில் வேணும், மாடு கன்று சுழி சுத்தத்தில் வேணும்னா இதை தேர்வு செய்யலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை
50,000 ரூபாய்ங்க. வந்து கறந்து பார்த்து வாங்கணும் அப்படின்னாலும் 2 நேரம் கறந்து பார்த்து வாங்கலாமுங்க. 4 லிட்டர் பால் ஒரு நாளைக்கு கறந்துக்கலாம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ரொம்ப பொறுமையான மாடு. ஏன்னா நேற்று தான் கன்று போட்டிருக்குதுங்க. நேற்று வந்து சீம்பால் கறந்தோம். இன்றைக்கி 2ஆம் நேரம் பால் பீச்சிரும். கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம் பொறுமை. அதனால் யார் வேணாலும் கறக்கிறதுக்கும் பெண்கள் பிடிக்கிறதுக்கும் கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்குறோம். பெண்கள் கறக்கிறதுக்கும் உத்தரவாதம் கொடுக்குறோங்க. கன்று மயில கன்று காலை கண்ணுங்க. ஒரு நாள் தான் ஆகுதுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 50,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4வது ஈத்து மயில மாடுங்க. 6 நாள் ஆன செவல கிடாரி கண்ணோட கறவைக்கு கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் பிடிச்சு ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரியான மாடுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 50,000 ரூபாய்ங்க. பாலோட அளவீடு காலையில் 2.5 சாயங்காலம் 2.5 தெளிவாக பீச்ச முடியுங்க. மாடு அந்தளவுக்கு பூங்காம்பில் நல்ல குணவனத்தில் அருமையான கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கன்று மாடு வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் தாராளமாக நீங்கள் கறந்து பார்த்து வாங்கலாமுங்க. நேற்றைய பதிவில் இந்த மாடு நம்ம வந்து கடைசி பதிவாக போட்டிருந்தோமுங்க. நண்பர் ஒருவர் புக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாற்றமாக வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து அவங்களுக்கு மாடு எடுக்கக்கூடிய சூழல் இல்லைங்கிற தெரிவிக்கும் போது நம்ம கேட்ட அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மாடு கொடுத்தாச்சுன்னு சொல்லிட்டோங்க. ஏன்னா நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. நம்ம அந்த டைமில் வந்து கொடுக்க முடியாமல் போச்சுங்க. அதனால தான் மீண்டும் மறுபதிவாக போட்டிருக்கிறோம். 4வது ஈத்துங்க. கன்று கிடாரி கன்று செவல கன்று 6 நாள் ஆகுது. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாம். 2.5 படி பீச்சுற அளவுக்கு அருமையான மாடுங்க. நல்ல பை செட்டு சிந்து மாடாட்ட பை செட்டுங்க. இதுவும் ரொம்ப பொறுமையான மாடுங்க. நம்மளை திரும்பி பார்க்கவோ மற்ற விஷயங்கள் யோசிக்கவோ எதுவும் இல்லைங்க. கண்ணை பாட்டுக்கு நக்கிட்டு அந்த பாட்டுக்கு இயல்பாக நிற்குங்க. கண்ணு நகருது அப்படிங்கிறதுக்கான ஒரு தடவை நகர்ந்துருக்குமா ஒழிஞ்சு மற்றபடி மாடு வெச்சகால் எடுக்காமல் நிற்கக்கூடிய நல்ல தரமான மாடு. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 50,000 ரூபாய். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது. சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு நம்மளுடைய யூடியூப் சேனல் நேம் தாங்க. அதையே நீங்கள் வந்து கூகுள் சர்ச்சில் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நேரில் வரலாம். உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் குறித்த நேரத்தில் நம்ம போடுற வீடியோ உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நன்றி, வணக்கம்ங்க.